சில விஷயங்கள பார்க்கும்போது, நமக்கே தெரியாம ஒரு சிரிப்பு வருங்க. நேத்து அப்படித்தான் ஒண்ணு நடந்துச்சு. ஃபோன ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். YouTubeல ஒரு வீடியோங்க. அதோட தம்ப்நெயில்ல நல்ல போல்டா கொட்டை எழுத்துல இப்படி போட்டிருந்துச்சுங்க. என்னன்னா, "மகர ராசிக்காரங்களே, ஒரே இரவில் உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது. தயாராக இருங்கள்." பக்கத்துல பார்த்தீங்கன்னா, வாய பிளந்துட்டு ஆச்சரியப்படுற மாரி ஒரு ஸ்மைலி வேறங்க. பொதுவா இந்த மாதிரி வீடியோக்கள பார்த்தா, நான் பாட்டுக்கு கடந்து போயிடுவேன். ஆனா, என்னமோ நேத்து என்னோட விரல் அந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோவுக்கு போகவே இல்லைங்க. கொஞ்ச நேரம் அந்த தம்ப்நெயிலையே பார்த்துட்டு இருந்தேன். அப்பதான் ஒரு கேள்வி என்னோட மனசுக்குள்ள வந்துச்சு. இப்படி ஒரு விஷயம் உண்மையாகவே நடக்க முடியுமா? அந்த கேள்விக்கான பதில விட, அந்த தலைப்புக்குள்ள ஒளிஞ்சிருந்த ஒரு பெரிய முரண்பாடு தான் என்னை யோசிக்க வச்சுது. அந்த வீடியோவ உருவாக்குனவருக்கே கூட அது தெரியாம இருக்கலாம். ஏன்னா, நாம ஒரு விஷயத்த நம்பணும்னா, அது நம்ம வாழ்க்கையோட கொஞ்சமாவது ஒத்துப்போகணும் இல்லையா? கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. நம்ம ஊர்கள்ல, வீடுகள்ல இருக்கிற ஒரு சாதாரண நடுத்தர வர்க்கத்து மனிதன மனசுல நெனச்சுக்கோங்க. காலையில எழுந்ததும் வேலை, குடும்பம், இஎம்ஐ, பிள்ளைகளோட படிப்பு, உடல் நலம், செலவுகள், சேமிப்பு இதுக்குள்ளதாங்க அவனோட ஒவ்வொரு நாளுமே ஓடிட்டுருக்கு இல்லையா? அப்படி வாழ்ற ஒருத்தர்கிட்ட போய், இன்னைக்கு ராத்திரியோட உங்க வாழ்க்கை முழுசா தலைகீழா மாறப்போகுதுன்னு சொன்னா, அது உண்மையாகவே அவருக்கு பொருத்தமா இருக்கும்? இல்ல தானே! ஆனா, அந்த ஒரு வரி தான் நம்ம உணர்ச்சிய தூண்டுறதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு வாக்கியமா இருக்குங்க. அதுதான் இன்னைக்கு கொஞ்சம் நம்ம ஆழமா பேசப்போற விஷயம். திங்கட்கிழமை காலையில ஆஃபீஸ் போகணும்னா, ஞாயித்துக்கிழமை சாயந்தரமே சட்டையெல்லாம் எடுத்து அயர்ன் பண்ணி ஹேங்கர்ல மாட்டி வைக்கிற ஆள் இவருங்க. அடுத்த மாசம் வீட்டுக்கு என்னென்ன மளிகை சாமான் வாங்கணும்னு, இந்த மாசம் 20ஆம் தேதியே உட்காந்து ஒரு பேப்பர்ல லிஸ்ட் போடுவாரு. ஏன் 2028ஆம் ஆண்டு பிப்ரவரி மாசம் வரைக்கும் தான் கட்ட வேண்டிய இஎம்ஐ கணக்க துல்லியமா விரல் நுனியில வச்சிருக்கிற ஒரு சாதாரண மனிதன். அவர்கிட்ட போயி, நாளைக்கு காலையில உன் வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாறப்போகுதுன்னு சொன்னா, அவர் நிஜமாவே சந்தோஷப்படுவாரா? இல்லைன்னா பதட்டப்படுவாரா? என்னங்க அவரு? கண்டிப்பா பதட்டம் தானே படுவாரு. ஒரு விதமான பயம் வந்துடும் அவருக்கு. ஏன்னா, சிறுக சிறுக ஒவ்வொரு பைசாவா சேர்த்து திட்டமிட்டு வாழப் பழகின ஒருத்தருக்கு, திடீர் மாற்றங்கள் மேல எப்பவுமே ஒரு தீராத பயம் இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில எந்த விதமான சர்ப்ரைஸும் தேவையில்ல. அவங்க எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். நான் என் பிளான் என்ன பிளான் பண்ணினனோ, அதாவது அவங்க என்ன பிளான் பண்ணினாங்களோ, அது எந்த சிக்கலும், தடங்கல்களும் இல்லாம அப்படியே நடக்கணும். காலையில 9 மணிக்கு ஆஃபீஸ் போகணும். சாயங்காலம் 6 மணிக்கு திரும்பணும். மாச கடைசி ஆனா சம்பளம் வரணும். அத கரெக்ட்டா டிவைட் பண்ணி செலவு பண்ணிடணும். இந்த மாதிரி சலிப்பான, ஆனா மிகவும் பாதுகாப்பான ரொட்டீன் லைஃப் தான் அவங்களுக்கான நிம்மதிங்க. அப்படி இருக்கும்போது, இப்ப இன்டர்நெட் ஃபுல்லா எப்பவுமே ஒரு பரபரப்ப வித்துக்கிட்டே இருக்குங்க. இப்ப இருக்கிற இணையம் ஒரு பரபரப்ப எப்பவுமே வித்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கே ஏதோ பெரிய அதிசயம் நடக்க போறதா? இல்லைன்னா வானத்திலிருந்து பணம் கொட்ட கொட்டுன்னு கொட்டப் போறதா? அப்படி ஒரு மாயைய தொடர்ந்து உருவாக்குது. சரி, இவ்வளவு திட்டமிட்டு, லாஜிக்கா யோசிக்கிற இந்த மனுசங்க, எதுக்கு இந்த மாதிரி வாழ்க்கை மாறும் வீடியோக்கள பார்க்குறாங்கன்னு? ஏன் அதுக்கு லட்சக்கணக்கில வியூஸ் போகுது? முட்டாள்தனமா இருக்கேன்னு தோணலாம் இல்லையா? ஆனா, அவங்க முட்டாள்கள் கிடையாதுங்க. அங்க தான் மனித மனதோட ஒரு ஆழமான பலவீனமே ஒளிஞ்சிருக்கு.
அதை நம்ம கொஞ்சம் கனிவா புரிஞ்சுக்கணும். ஒரு இரும்பால செஞ்ச இயந்திரம் கூடங்க, ஒரு மெஷின் வந்து இரும்பால தானே செஞ்சிருப்பாங்க. அந்த மெஷின் கூட தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்தா, என்னைக்காவது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, அது தேஞ்சு சூடாகும் இல்லையா? பல வருஷமா குடும்ப குடும்ப பாரத்த மட்டுமே சுமந்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு, ஏதோ ஒரு கட்டத்தில தாங்க முடியாத ஒரு சோர்வு வருங்க. அதை ஒரு காட்சியா யோசிச்சு பாருங்க. உங்க மனசுக்குள்ள அப்படியே ஒரு விஷுவலா திங்க் பண்ணி பாருங்க. செவ்வாய்க்கிழமை ராத்திரி 8 மணி இருக்கும். நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல குடையோட வீட்டுக்கு போக பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருப்பாருங்க. காலையில ஆஃபீஸ்ல வந்து மேனேஜர் திட்டினது வந்து ஒரு பக்கம் ஞாபகம் வரும். அடுத்த மாசம் கட்ட வேண்டிய பையனோட ஸ்கூல் ஃபீஸ் வந்து இன்னொரு பக்கம் மனச அப்படியே அழுத்தும். சரி, வண்டிக்கு எடுத்த டியூ கட்டணும். அந்த ஒரு நிமிஷம். எத்தனை காலம்தான் இப்படியே ஓடி தேயறது நம்ம? நமக்கெல்லாம் ஒரு விடிவு காலமே வராதா? எப்பவாவது ஒரு நாள் எந்த கவலையும் இல்லாம நாம மூச்சு விட மாட்டோமா? அப்படின்னு மனசு ஒரு வினாடி அப்படியே தளர்ந்து போகுங்க. ஒரு பெரிய வெறுமையே பார்த்தீங்கன்னா, இவங்கள சூழ்ந்துக்கும். அந்த தளர்வான, இருட்டான, கஷ்டமான நேரத்தில தான் மொபைல எடுக்கும்போது, "ஒரே இரவில் மாறும் வாழ்க்கை" அப்படிங்கிற அந்த வீடியோ அவர் கண்ணுல படுங்க. அவர் அந்த வீடியோவ நம்பி கிளிக் பண்றதுக்கு காரணம், அவருக்கு திடீர்னு பேராசை வந்துடுச்சுன்னு அர்த்தம் கிடையாதுங்க. நாளைக்காவது நாம இவ்வளவு கஷ்டப்படாம இருக்க மாட்டோமா? அப்படிங்கிற ஒரு சின்ன எதிர்பார்ப்பு, ஒரு ஓய்வுக்கான ஏக்கம், தனக்கு தானே கொடுத்துக்கிற ஒரு போலியான ஆறுதல் தான் அது. தன்னோட பொறுப்புகளோட அழுத்தத்துல இருந்து கொஞ்ச நேரம் தப்பிச்சுக்க. எப்படிங்க? கொஞ்ச நேரம் தப்பிச்சுக்க அந்த மனிதன் தேடுற ஒரு சின்ன ஆசுவாசம் தான் அது. அவ்வளவுதான். அந்த 10 நிமிஷம் அந்த வீடியோவ பார்க்கும்போது, ஒருவேளை நிஜமாவே எல்லாமே மாறிடுமோன்னு மனசு கொஞ்சம் நம்பத் தொடங்கும். அது வந்து அவருக்கு ஒரு தற்காலிகமான ஒரு பெயின் கில்லர் மாதிரி வேலை செய்யுதுங்க. ஆனா பாருங்க, மறுநாள் காலையில 6 மணிக்கு வழக்கம் போல அலாரம் அடிச்சதும், எந்த கரகமும் வந்து நம்ம காப்பாத்த போறதில்ல. நம்ம உழைப்பு தான் நம்மை காப்பாத்தணும்னு அவருக்கு தெளிவா தெரியும். போர்வைய விலக்கிட்டு, காஃபிய குடிச்சிட்டு, நேத்து அயர்ன் பண்ணுன அதே சட்டைய போட்டுட்டு, வழக்கம் போல தன்னோட வேலைய பார்க்க கிளம்பிடுவார். இதுதான் ரியாலிட்டி. இதுதான் நிஜம். அப்போ உண்மையிலேயே மாற்றம் அப்படின்னா என்ன? ஒரே இரவில மாறும்னு சொல்றாங்களே! நிஜ வாழ்க்கையில ஒரு விஷயம் அப்படி திடீர்னு மாறுனா என்ன ஆகும்? நிஜத்துல இந்த திடீர் அப்படிங்கிற வார்த்தைக்கு கொஞ்சம் ஆழமா கவனிச்சு பாருங்க. அந்த வார்த்தையவே கொஞ்சம் ஆழமா கவனிச்சு பாருங்க. வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எதுவுமே திடீர்னு நடக்காதுங்க. ஒரு மரம் வச்சீங்கன்னா, அது ஒரே ராத்திரியில வளர்ந்துடாது இல்லையா? ஒரு குழந்தை பிறந்த அடுத்த நாளே ஓட ஆரம்பிக்காது இல்லையா? ஒருத்தரோட திறமையோ, இல்ல புகழோ, உழைப்போ ஒரே ஒரு பகல்ல உச்சத்துக்கு போகாதுங்க. ஆனா, அப்படியே கொஞ்சம் இன்னொரு மாரி யோசிச்சு பாருங்க. கெட்ட விஷயங்கள் எல்லாமே பெரும்பாலும் திடீர்னு தான் நடக்கும். திடீர்னு ஒரு விபத்து நடக்கலாம். திடீர்னு வேலை போகலாம். திடீர்னு ஒரு பெரிய நோய் வரலாம். ஏன் இயற்கைய கவனிச்சீங்கன்னா கூட அப்படித்தான். அமைதியா இருக்கிற கடல் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம திடீர்னு சீருங்க. என்ன ஆகும்? சுனாமி வரும். அப்போ திடீர்னு ஒரு விஷயம் மாறுதுன்னா, அது பெரும்பாலும் ஆபத்தானதாகவோ, அழிவாகவோ தான் இருக்குமே தவிர, ஆக்கப்பூர்வமான விஷயமா இருக்காது. புரிஞ்சுக்குங்க. நல்ல விஷயங்களுக்கு எப்போதுமே காலம் தேவைப்படும். அது ரொம்ப பொறுமையா, மெதுவா தான் நடக்கும். ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்த பார்ப்போங்க. உங்க ஊர்லயோ, அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க வட்டத்திலேயோ, ஒரு நடுத்தர வர்க்கத்து மனிதர எடுத்துக்கோங்க. அவர் திடீர்னு ஒரு பெரிய வீட்ட கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுவாரு. வெளியிலிருந்து அன்னைக்கு மட்டும் விசேஷத்துக்கு வந்துட்டு போறவங்க என்ன பேசுவாங்க? "பாத்தியா, ஒரே வருஷத்துல பெரிய வீடு கட்டிட்டான். அவனுக்கு என்ன திடீர் அதிர்ஷ்டம்னு" ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போயிடுவாங்க.
அவங்கள பொறுத்தவரைக்கும் அது ஒரே இரவில் நடந்த ஒரு பெரிய மாற்றம். ஆனா, அந்த வீட்டை கட்டினவருக்கு மட்டும்தாங்க தெரியும். அதுக்கு பின்னாடி இருக்கிற எவ்வளவு ஒரு ஆழமான கண்ணீர்கள், எவ்வளவு உழைப்பு. ஒரு சாதாரண போஸ்ட் ஆஃபீஸ்ல இந்த ஆர்டி மாசம் மாசம் புடிச்சு வச்ச சீட்டு பணம், பிஎஃப் அக்கவுண்ட்ல எடுத்த லோனு, ஏங்க மனைவி அடகு வச்ச தாலி செயின்னு கடந்த 10 வருஷமா ஒவ்வொரு நாளும் அவர் செதுக்கினது தான் அந்த வீடு. அங்க வந்து எந்த ஒரு மேஜிக்கோ, மந்திரமோ நடக்கலங்க. அந்த ஒரு இரவுக்கு பின்னாடி 3600 பகல்களோட உழைப்பு இருக்குங்க. எதுவுமே மாறாத மாதிரி தெரியிற அந்த 10 வருஷ போராட்டத்துல, அவர் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி இருக்கார். வெளியில இருக்கிற உலகத்துக்கு அந்த ரிசல்ட் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். அந்த பயணத்தோட வழி தெரியாது. அப்படின்னா, இந்த திடீர் அதிர்ஷ்டம், ஒரே இரவில் மாறும் வாழ்க்கை. இதெல்லாம் யாருக்கான வார்த்தைகள்? உண்மையை சொல்லணும்னா, இது வந்து உழைக்கிறவங்களுக்கான வார்த்தைகள் கிடையாது. இது வந்து வியாபாரத்துக்கான வார்த்தைகள். இன்னைக்கு இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகம், நம்மளோட பயத்தையும், நம்மளோட சோர்வையும் ஒரு பெரிய மூலதனமா மாத்திடுச்சுங்க. நாம வந்து எப்பயெல்லாம் சோர்ந்து போய் உட்கார்றோமோ, அப்பல்லாம் நம்ம கையில ஒரு போலியான நம்பிக்கைய வந்து கொடுக்குதுங்க. நம்மளோட அந்த ஒரு நிமிட தளர்வு தான் அவங்களுக்கான முக்கியமான வியாபாரம். நீங்க வந்து நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க ரொம்ப உத்வேகமா, சுறுசுறுப்பா வேலை செஞ்சுட்டு இருக்கிற அன்னைக்கு, இல்ல உங்க மைண்ட் நல்லா ரிலாக்ஸா, ஃப்ரீயா இருக்கிற அன்னைக்கு பாருங்க, இந்த மாரி எந்த வீடியோவும் உங்க கண்ணுல படவே படாது. ஒரு வேள உங்க டைம் லைன்ல வந்தாலும், நீங்க வந்து அத சட்ட பண்ணாம போயிடுவீங்க. ஸ்கிப் பண்ணிடுவீங்க. பார்க்க மாட்டீங்க. ஆனா, என்னைக்காவது ஒரு நாள், எதுக்குடா இந்த வாழ்க்கைன்னு உங்க மனசு உடையும்போது, கரெக்ட்டா அந்த அல்காரிதம் உங்க முன்னாடி ஒரு வீடியோவ கொண்டு வந்து நிறுத்துங்க. என்ன தெரியுமா? உங்க கஷ்டங்கள் எல்லாம் இன்றோடு முடிகிறதுன்னு ஒரு வார்த்தை அதுல இருக்கும். அது உங்களை ஈர்க்கிறதுக்கு காரணம், அந்த வீடியோ மேல இருக்கிற அபாரமான நம்பிக்கை இல்லைங்க. உங்க வாழ்க்கையின் மேல உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற தற்காலிக சோர்வு மட்டுமே. இந்த சோர்வ அறுவடை செய்யறதுக்கு தான் தினசரி பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான வீடியோக்கள், அதிர்ஷ்ட குறிப்புகள், ஜோசியங்கள்னு இணையத்துல நெறைய கொட்டி கிடக்கு. உங்க பிரச்சனைகளுக்கு அவங்க உண்மையான தீர்வு சொல்ல வரலைங்க. உங்க பிரச்சனைய அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. உங்களுடைய இந்த பலவீனமான நேரத்த தான் அவங்க வியூஸா மாத்திக்கிறாங்க. புரியுதுங்களா? உண்மையிலேயே வாழ்க்கை மாறுவதுனா என்ன? ஏதோ மேல இருந்து திடீர்னு பணம் கொட்டுவதோ, திடீர்னு நமக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய புதையல் கிடைப்பதோ நிஜமான மாற்றம் இல்லவே இல்லை. இது எல்லாரும் ஏத்துக்கணும். ஏத்துக்குவீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஆமா அப்படின்னு. 5 வருஷமா நாம கட்டிட்டு இருந்த ஒரு பைக்கோட கடன, கடைசி மாசம் டியூ கட்டி முடிக்கும்போது ஒரு பெருமூச்சு விடுவோம் பாருங்க. அப்பாடா! அப்படின்னு. அதுதான் நிஜமான மாற்றம். நம்ம குழந்தைகளுக்காக சேர்த்து வச்ச பணத்துல, முதல் வருஷ காலேஜ் ஃபீஸ கட்டிட்டு நிமிர்ந்து நிக்கும்போது கிடைக்கிற ஒரு கம்பீரம் இருக்குல்ல, அதுதான் உங்களுடைய உண்மையான மாற்றம். ஆனா, இது எல்லாமே ஒரே இரவில் நடக்கவே நடக்காது. இதற்கு பல வருட பொறுமையும், பல காலம் உழைத்த கஷ்டங்களும், நீங்கள் சிந்திய வேர்வைகளும், இந்த மாரி பல விஷயங்கள் தேவை. வாழ்க்கையில எந்த எதிர்பாராத திருப்பங்களும் இல்லாம, எந்த புது பிரச்சனையும் வராம, ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி நேரம் நிம்மதியா தூங்குறோம் பாருங்க. அதுதான் நிஜமான அதிர்ஷ்டம். நமக்கு வாழ்க்கை தலைகீழா எல்லாம் மாற வேண்டாங்க. அது நேரா நம்ம பிளான் பண்ணபடி எந்த சிக்கலும் இல்லாம போனாலே, அதுதான் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய நிம்மதி. அதனால பார்த்தீங்கன்னா, அடுத்த முறை யாராவது உங்ககிட்ட வந்து, நாளைக்கு காலையில உன் வாழ்க்கை தலைகீழா மாறப்போகுதுன்னு சொன்னா, என்னங்க சொல்லணும்? அவங்கள பார்த்து சிம்பிளா சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க. என் வாழ்க்கை நேரா போய்க்கிட்டு இருக்கு.
அத வந்து தலைகீழா மாத்தி, எனக்கு எந்த புது பிரச்சனையும் கொடுக்காதீங்கன்னு. புரியுதுங்களா? நம்பிக்கை அப்படிங்கிறது யாரோ ஒருத்தர் யூடியூப் வீடியோல சொல்ற வார்த்தையில இல்ல. நாளை காலையில நாளைக்கு காலையில அலாரம் அடிச்சதும், மறுபடியும் எழுந்து உங்களுடைய வேலைய பார்க்க கிளம்புறீங்க பாருங்க. அந்த உழைப்புல தான் இருக்கு. அதனால நண்பர்களே, இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கையில ஒரே நாள்ல உங்க வாழ்க்கை மாறிடும். நாளைக்கே உங்களுக்கு அதிர்ஷ்டம் வருதும். இந்த மாரி இதெல்லாம் வந்து உங்க மன திருப்திக்காக பாருங்க. கடவுள் வந்து எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்ப குடுத்திருப்பாரு. அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் வரும். இந்த வீடியோவ இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்துருக்கீங்கன்னா, உங்களுக்கும் அந்த வாய்ப்பு கட்டாயம் வரும். உங்க உழைப்பு மேல மறக்காம ஒரு நம்பிக்கை வைங்க. நீங்க கஷ்டப்பட்டு உழைங்க. நம்பிக்கையா உழைங்க. அடுத்தவங்கள ஏமாத்திறாதீங்க. உங்க உழைப்பு பார்த்தீங்கன்னா, என்னைக்குமே உங்கள கீழ விடாது. மீண்டும் நண்பர்களே, இந்த மாரி ஒரு நல்ல வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் மறக்காம நம்ம சேனல பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு வீடியோல உங்கள மீண்டும் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி. வணக்கம்.